நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரை பேசுவதற்கு அடியேன் நீங்கள் தகுதிப்படுத்தலாமா? மீதியான வேலையை மழைக்காக கொடுக்கிறோம். ஈஸிலி மூலம் ஜெபிக்கிறோம் என்பதை ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே ஆண்டவரை தேடுவது என்பது தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு மேலான ஒரு சாத்தியம். ஒருவேளை வாஞ்சியோடு கூட நீங்கள் அனுதினமும் ஆண்டவரை தேடுவது எண்ணி பார்த்து நான் மனதார ஆண்டவருக்கு நான் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை நான் ஏற்கிறேன். ஒருவேளை ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்க்கின்ற பொழுது அந்த குடும்பத்தின் வழியாக தேவன் ஒரு சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை பேர் இந்த சத்தியத்தை அதை ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து நீங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒருவேளை சில நேரங்களிலே சில குடும்பங்களின் மூலமாக தேவன் நம்முடைய எச்சரிப்பை நமக்கு தருவார். சில நேரங்களிலே தேவன் இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்வார். சில நேரங்களிலே தேவன் இந்த குடும்பத்தின் மூலமாக இதை செய்யாதீர்கள் என்று சொல்லுவார்கள். அதை செய்தீர்கள் என்று சொன்னால் தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்கிற பொழுது ஆசீர்வாதம். ஒருவேளை தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளாத பொழுது அது சாபமாய் மாறிவிடும். ஆகவே இது எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதுவரை எத்தனை குடும்பங்களை நாம் பார்த்திருக்கிறோம்? 14வது குடும்பம். இன்றைக்கு நாம் சிந்திக்கிற ஒரு குடும்பம் என்னதுங்க? 15வது குடும்பம். ஒருவேளை வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியை நமக்கு தெரியும். ஒருவேளை நீண்ட நாட்களாகவே இந்த குடும்பத்தை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி அதை தள்ளிக்கொண்டே போனது. ஆனால் இன்றைக்கு அந்த குடும்பத்தை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல். யாருடைய குடும்பங்க? ஏரோதியா. ஒருவேளை இந்த குடும்பத்தை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இது பேசுவது என்பது ஒரு கடினமான ஒரு காரியம். ஆனால் இந்த சத்தியத்தை பேசாமல் இருக்க முடியாது. இன்றைய காலகட்டத்தில் இது அவசியமான ஒன்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குடும்பத்திற்கு நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த குடும்பத்திற்கு நான் வைத்திருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால் தேவனுடைய ஊழியருக்கு எதிராக எழும்பிய குடும்பம். என்ன குடும்பங்க? சத்தமா சொல்லுங்களேன். தேவனுடைய ஊழியத்திற்கு எதிராக, ஊழியக்காரனுக்கு எதிராக ஒரு குடும்பம். ஒருவேளை இன்னைக்கு அநேக வேளைகளிலே தேவனுடைய ஊழியரை அற்பமாக எண்ணுகிறோம். அநேக வேளைகளிலே தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக துணிகரமாக செயல்படுகின்றோம். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்புகின்ற பொழுது தேவன் அதை பார்த்துக் கொண்டிருப்பது அல்ல. இன்னும் அநேக நேரங்களிலே நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஊழியக்காரன் எதற்காக உங்களுக்கு அனுப்புகிறார் என்று சொன்ன தேவன், நீங்கள் என்ன செய்யுங்க? அவர் உங்களுக்கு மேய்ப்பன். நீங்கள் தான் யாருங்க? அவருடைய ஆளுகள். அப்படி என்று சொன்னால் தேவன் எதற்காக இந்த திருச்சபையிலே தேவன் உங்களுக்காக ஒரு மேய்ப்பனை ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் உங்களை வழிநடத்தும்படியாக. அந்த மேய்ப்பனுக்கு சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு கடமை என்பதை அநேக வேளைகளில் மறந்து விடுகிறீர்களே. உங்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை என்று சொன்னால் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கடமை என்னவென்று சொன்னால் இந்த தேவனுடைய ஊழியருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதுதான் உங்களுடைய கடமை. ஒருவேளை அவர்களை குறித்து பேசுவதோ அவர்களை நிந்திப்பதோ தேவன் உங்களுடைய கரங்களிலே கொடுக்கவில்லை என்பதை மறந்துவிட வேண்டாம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயா அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு தேவ ஊழியர்கள் பலர் இன்றைக்கு பலவிதமான காரியங்களில் செயல்படுகிறார்களோ, அதை தேவன் பார்த்துக் கொள்வார். ஆனால் அதை நியாயத்திற்கிற பேசுவதற்கான காரியத்தை தேவன் உங்களுடைய கரங்களிலே கொடுக்கவில்லை. மாறாக அவர்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதுதான். ஆனால் ஒரு விஷயம் செய்யலாம். அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யலாங்க? சொல்லுங்க. ஜெபிப்பது தான் உங்களுடைய கடமை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி ஒரு கடினமான ஒரு சப்ஜெக்ட் தான். இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிற ஒரு குடும்பம் என்னவென்று சொன்னால் ஏரோதியாலும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏரோது என்று சொன்ன உடனே வேதத்திலே அநேக ஏரோதுகள் இருப்பார்கள். அதை நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். எத்தனை ஏரோதுகள் இருந்தார்கள்? ஒரு சத்தியத்தை நீங்க பார்க்கிற
அதாவது பெரிய ஏரோது கிமு 33 4 வரை ஆட்சி செய்தவன். கிபி 4 வரை. இவனுடைய மகன், இந்த பெரிய ஏரோதுடைய மகன் இரண்டாவது, அவன் யார் என்று சொன்னார்? ஏரோது அந்திப்பா. அவனுடைய பேர் என்னங்க? ஏரோது அந்திப்பா. இவன் யார் என்று சொன்னால், நம்ம இன்றைக்கு நாம் தியானிக்கின்றோம் அல்லவா, இந்த யோவானை கொலை செய்கிற காலகட்டத்திலே இந்த ஏரோதுடைய தலையை என்ன செய்தாங்க? அவன் துண்டித்தவன் அல்லவா, அவன் தான் இவன். இயேசுவுடைய காலத்திலே அந்த சாஸ்திரிகள் சந்தித்தவர் பேர். இப்போ நம்ம இங்க பார்க்கிறவர்கள் சகோதரன் பிலிப்பினுடைய மனைவியை நிறைய திருமணம் செய்தார் இல்லையா, அவன் தான். மூன்றாவதாக யார் என்று சொன்னால் ஏரோது பிலிப்பு. ஒன்று என்ன சொல்வாங்க? ஏரோது பிலிப்பு முதலாவது. அவன் யார் என்று சொன்னால் இவனும் அந்த பெரிய ஏரோதுடைய மகன். இவர் யார் என்று சொன்னால் இந்த ஏரோதியாளை விவாகம் செய்து சலோமியை பெற்றவன். யாருங்க? நல்ல கவனமாக படிங்க. இப்ப முன்னாடி இருந்தாங்க இல்லையா அந்த சகோதரன் பிலிப்புடைய மனைவியை அப்படின்னு சொல்றாங்களே, அவன் தான் இவன். அடுத்தபடியாக என்ன சொன்னால் ஏரோது பிலிப்பு 2. நல்ல கவனமாக படி, இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இவர் யார் என்று சொன்னால் லூக்கா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த காத்பாங்கு என்கிற ஒரு தேசம் இருக்கிறது அல்லவா, வேத வசனத்திலே காத்பாங்கு தேசமாகிய கலிலேயாவிலே அதிபதியாக இருந்தவன் செசரியா என்கிற ஒரு பட்டணத்தை உருவாக்கினவன் யாருங்க? இந்த ஏரோது பிலிப்பு 2. அடுத்தபடியாக பார்க்கிற பொழுது ஏரோது அகிரிப்பா என்று சொல்வார்கள். முதலாவது ஏரோது அகிரிப்பா. இவன் யார் என்று சொன்னால் இந்த பெரிய ஏரோதுடைய பேர். யாருங்க? இந்த பெரிய ஏரோதுடைய பேர். இவன் யார் என்று சொன்னால் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் வருகிறது அல்லவா, யாக்கோப்பை சிறை சேதம் செய்தவன் அல்லவா, அவன் தான் இவருடைய பேர். யாருடைய? அந்த மகா பெரிய ஏரோதுடைய பேர். அவன் தான் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் அவனை அடித்தான், அவன் எப்படி செத்து போனாங்க? புழு புழுத்து செத்தவன் போனாலவா, அவன் தான் ஏரோது அகிரிப்பா 1. அடுத்தபடியாக பார்க்கிற பொழுது ஏரோது அகிரிப்பா 2. அவன் யார் என்று சொன்னால் அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தா, அங்கே பவுல் அவனுக்கு முன்பதாக நியாயம் விசாரிக்கப்பட்டான் என்று சொன்னார்கள் அல்லவா, அப்போ அவன் தான் யாருங்க? ஏரோது அகிரிப்பா 2. அப்போ மொத்தம் எத்தனை பேருங்க? 6 பேர். புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும், யார் யாரு எங்கெங்க எப்படி இருந்தாங்க. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும், தலைமுறை தலைமுறையாக இந்த குடும்பம் தேவனுடைய ஊழியருக்கு எதிராகவே எழுதி கொண்டிருந்தார்கள். ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய ஊழியக்காரனுக்கு எதிராக எழுப்புவது என்பது அது ஆபத்தை மாத்திரமல்ல, அது தலைமுறை தலைமுறையாக அது சாபத்தை உருவாக்கும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க நாம் விரும்புகின்றோம். இந்த ஏரோதிலே பார்க்கிற பொழுது மகா கொடுங்கோலாய் ஆட்சி செய்தவன் யார் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் சிந்திக்கிற நாம் பார்க்கின்ற இந்த ஏரோது என்னதுங்க? யார சொன்ன நானே? ஏரோது அந்திப்பா. ஏரோதுடைய அப்பா பெயர் என்ன அப்படின்னு சொன்னா அரிஸ்டோபுலஸ். என்னங்க? அரிஸ்டோபுலஸ். அந்த ஏரோதுடைய அம்மா பெயர் பெரேனிசியா. இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இவருடைய முதல் மனைவி பெயர் பசலியாஸ். என்ன பேருங்க? பசலியாஸ். அப்போ தன் முதல் மனைவியை இந்த ஏரோதியருக்காக விவாகரத்து செய்ததாக சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, வேதவசனம் அழகை சொல்லுகிறது, தேவன் இந்த குடும்பத்தின் வழியாக நமக்கு எதை உணர்த்த விரும்புகிறார். நான் சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தன்னுடைய சகோதரனாகிய பிலிப்பினுடைய மனைவியை முறைகேடாக திருமணம் செய்து கொண்டதினாலே யோவான் செய்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அதை அவன் வன்மையாக கண்டிக்கிறான். நல்ல கவனமாக கவனிங்க. ஊழியக்காரனுடைய வேலை என்னவென்று சொன்னால், தவறு செய்கிற பொழுது அதை சுட்டி காட்டுவது. தவறு செய்கிற பொழுது இந்த கடவுளுடைய பிள்ளைகளுடைய வேலை என்னவென்று சொன்னால், அந்த தவறை சுட்டி காட்டுவதும் அல்லாமல் அதை குறைத்து உணர்த்துவது. ஆனால் ஊழியக்காரன் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அதனுடைய விளைவுகளை குறித்து கவலைப்படக்கூடாது. இந்த யோவான் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? தவறு செய்கிற பொழுது சுட்டி காட்டு, அதனால் வருகிற விளைவுகளை குறித்து ஒருபோது மையப்படாமல் உடைய ஊழியத்தை செய். கடினமாய் இருக்கலாம், கடினமாய் தோன்றலாம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த யோவான் ஸ்நானகத்தை போல இன்றைக்கு எத்தனை ஊழியர்கள் இருக்கிறார்கள்? அதை யோசித்து
பாருங்களேன், இன்னைக்கு ஆசீர்வாதமான செய்தி. இன்னைக்கு பிள்ளைகளை வாழ்த்திவிட்டு கடந்து போவது, இன்னைக்கு பார்க்கிற பொழுது கடினமான உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாத இந்த காலகட்டத்திலே தேவனுடைய எச்சரிப்பை என்ன செய்தாங்க? உண்மை சொல்லுகிற வார்த்தைகளை அப்படியே சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர். ஆனால் இதை எச்சரிப்பு செய்கிற பொழுது 3 விஷயத்தை இந்த ஏரோது செய்தார். ஒன்று என்னவென்று சொன்னால், அவன் தன்னுடைய அதிகாரத்தை என்ன செய்தாங்க? துஷ்பிரயோகம் செய்தான். அவன் என்ன செய்தாங்க? முதலாவதாக தவறாய் பயன்படுத்தினான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எச்சரிப்பை அவன் சொல்லுகிற பொழுது தன்னுடைய அதிகாரத்தை என்ன செய்தாங்க? இந்த ஏரோது தவறாய் பயன்படுத்தினான். இரண்டாவது என்னதுங்க? துணிச்சலான ஒரு ஏரோது. என்னதுங்க? எதையும் செய்வதற்கான ஒரு துணிச்சல். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது அவன் இந்த ஏரோதியால் சொன்ன பொழுதே அவளுக்கு துணை போன ஏரோது என்ன பண்ணாங்க? சொல்லுங்க, உண்மைதானே? இன்னைக்கு நல்லா கவனமாக கவனிங்க. தவறு செய்கிற பொழுது, தவறு நடக்கின்ற பொழுது அதற்கு ஒருபோதும் என்ன செய்யக்கூடாதுங்க? நம்ம சொல்லுங்க, துணை போகக்கூடாது. பிரமாதமான ஒரு விஷயம். இந்த ஏரோது துஷ்பிரயோகம் செய்தான். இரண்டாவதாக அவன் என்ன செய்தாங்க? துணிச்சலாய் அவன் சில காரியங்களை செய்தான் தேவனுடைய ஊழியருக்கு விரோதமாக. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இது தவறு என்று சொல்லி அவன் தெரிந்த பொழுதோ தன்னுடைய மனைவிக்கு என்ன செய்தாங்க? அவன் துணை போனான். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. இந்த குடும்பத்தில் நான் 3 விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக பார்க்கிற பொழுது இந்த ஏரோதியாளுடைய வாழ்க்கையில் நான் முதலாவது உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம். முதலாவதாக என்ன தெரியுமா? எடுத்துக்காட்டாய் வாழாதவர்கள். முதல் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் நல்ல சத்தமா சொல்லுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வேதவசனம் சொல்கிறது, ஒரு இடத்தை ஆளுகை செய்கிற அல்லவா, ஒரு அரசாட்சி நம்முடைய கைகளில் இருக்கிறது அல்லவா, ஒரு தலைவன் என்கிற அந்தஸ்தில் இருக்கிறது அல்லவா. இங்கே நான் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எடுத்துக்காட்டாய் வாழ வேண்டிய இந்த ஏரோது தவறு செய்தால் என்ன ஆகும்? நல்லா யோசித்து பாருங்களேன். அப்படி என்று சொன்னால் பிறரை நல்வழிப்படுத்துவது எப்படி? நான் சொல்லுவேன், நான் எடுத்துக்காட்டாய் வாழவில்லை என்று சொன்னால் நான் எப்படி உங்களை நல்வழிப்படுத்த முடியும்? நல்லா சற்று யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு இந்த வேதவசனம் எதற்கு நடத்துகிற ஒரு காரியம் அதுதான். பிரியமானவர்களே, எடுத்துக்காட்டாய் வாழ வேண்டிய இந்த ஏரோதுடைய குடும்பம் என்ன செய்யலங்க? எடுத்துக்காட்டாய் வாழவில்லை. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற உங்களை பார்த்து, என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இன்னைக்கு இந்த உலகத்திலே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும், தேவ ஊழியர்களும், தேவ ஜனங்களும், தேவ பிள்ளைகளும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாங்க. எடுத்துக்காட்டாய் இன்னைக்கு இருக்கிற எடுத்துக்காட்டாய். அதை சற்று யோசித்து பாருங்க. இன்றைக்கு இந்த குடும்பத்தை நான் பார்க்கிற பொழுது நான் சொல்லுகிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? எடுத்துக்காட்டாய் வாழ வேண்டிய இந்த ஏரோதியாலும் என்ன செஞ்ச? எடுத்துக்காட்டாய் வாழவில்லை. சொல்றோம் இல்லையா? தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை என்ன பண்ணாங்க? வேதவசனம் அழகை சொல்லுகிறது, அவன் முறைகேடாக அவன் அவன் எடுத்துக்கொண்டான். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நீ வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒருவன் தன் சகோதரனுடைய மனைவியை விவாகம் பண்ணினால் அது அசுத்தம். வேதவசனம் அழகை சொல்லுகிறது, ஒருவன் தன்னுடைய சகோதரன் மனைவியை விவாகம் பண்ணினால் அவன் அசுத்தம், அது அசுத்தம் இல்லையா? வேதவசனம் அழகை சொல்லுகிறது. இன்னும் ஒரு விஷயத்தை நான் படித்து பார்த்தேன். இந்த ஏரோதுடைய குடும்பத்துடைய அந்த வம்சாவளியை நம்ம பார்க்கும்போது இது எங்கோடு கூட தொடர்புடைகிறதுனா, இவர்களெல்லாம் ஏசாவுடைய வழியிலே தொடர்புடையவர்கள் என்று சொல்கிறார்கள். நான் அதிர்ந்து போனேன். பிரியமான தேவனே, அவர்கள் சந்தானமற்றிருப்பார்கள். வேதவசனம் சொல்லுகிறது. இங்கே பார்க்கிற பொழுது என்ன செய்யறாங்க? எடுத்துக்காட்டாய் வாழ வேண்டிய இந்த குடும்பம் என்ன பண்றாங்க? சாட்சியை இருந்து போனார்கள். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம் இல்லையா? ஆண்டவரை தேடி சமூகத்திலே வந்திருக்கிற நீங்களும் நானும் இன்னைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? சாட்சியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? தேவன் அதை விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, சாட்சியாய் எடுத்துக்காட்டாய் வாழ வேண்டிய இந்த ஏரோதும் என்னதுங்க? சாட்சி இருந்து போனார்கள். சொல்றாரு, ஏரோதுடைய உள்ளத்தில் இருந்தது, ஏரோதியாளுடைய உள்ளத்தில் இருந்தது தெரியுமா? காமம்.
இரண்டாவது இங்கே சொல்லப்படுகிறது என்ன தெரியுமா? வெகுளி. நல்ல கவனமாக இந்த ஏரோதுடைய உள்ளத்தில் என்னதுங்க? வெகுளி. வெகுளி. ஏரோதியாள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகள் எல்லாம் என்னங்க சற்றும் யோசிக்காம அவளுக்கு முன்பதாக எப்படிதான் இருந்தாலுமா இந்த வெகுளி. மூன்றாவது என்ன தெரியுமா? மயக்கம். நல்ல கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த மூன்று வார்த்தையும் என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் பாவத்துடைய குழியிலே தள்ளுவதற்கான ஒரு சாதனை. நினைக்கிறீங்க ரொம்ப வெகுளி, அப்படியே சொன்ன மனைவி சொன்ன உடனே அப்படியே ஏற்றுக்கொள்ள ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயங்க. வேதவசனம் அழகாக சொல்கிறது, இவனுக்குள்ளே இருந்தது என்ன தெரியுமா? இதுதாங்க இந்த ஆவிகள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால், அவன் பாவத்துடைய குழியிலே அவன் என்ன செய்வாங்க? அவன் தள்ளப்படுகிறான். முதல் குறிப்பு என்ன குறிப்புங்க? எடுத்துக்காட்டாய். இரண்டாவது குறிப்பு சொல்லுகிறது, தேவனுடைய எச்சரிப்பை கேட்டும் அதை ஏற்றுக்கொள்ளாதவர். இரண்டாவது வார்த்தை என்னதுங்க? ஏற்றுக்கொள்ளாதவர்கள். நல்ல வார்த்தை சொல்லுகிறேன், இந்த குடும்பம் தேவ ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வேத பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா மார்க் 6:19 சதி செய்ய நினைத்து என்ன வார்த்தை வருகிறதுங்க? கொடுங்க. தேவனுடைய ஊழியக்காரனுக்கு எதிராக இங்கே நடக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சதி செய்ய நினைத்தார்கள். அப்படி என்னதுங்க? அவர் இது எதை குறிக்கிறது? எண்ணம். முதல்ல என்னதுங்க? எண்ணம். நல்ல கவனமாக கவனிங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், பிரியமானவர்களே, உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய எண்ணம் தேவனுடைய ஊழியருக்கு விரோதமாக எழும்புகிறதா? தேவனுடைய ஊழியருக்கு எதிராக உங்களுடைய எண்ணங்கள் செயல்படுகிறதா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சிந்தித்து பார்த்து அழைக்கிறார். ஒருவேளை இது கடினமான சத்தியமாய் இருக்கலாம், ஆனால் தேவன் உணர்த்துகிற வார்த்தைகளை சொல்ல வேண்டியது சமயம் வாய்க்காலம் வாய்க்காவிட்டாலும் தேவனுடைய வார்த்தைகளை ஜாக்கிரதையாய் கடந்து கொண்டு புத்தி சொல். காதுள்ளவன் கேட்க கடவுள். பார்க்கிற ஒரு விஷயம், சதி செய்ய நினைத்து ஒரு காரியத்தை என்ன செய்கிறாங்க? இந்த நினைத்து என்கிற வார்த்தை எதை குறிக்கிறதுங்க? அவங்க எண்ணத்தை குறிக்கிறது. சதி என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு செயலை குறிக்கிறது. அப்படி என்று சொன்னால் இரண்டாவது என்னதுங்க? அவங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? என்ன மாத்திரமல்ல, நீங்கள் எண்ணுவது மாத்திரமல்ல, சில பேர் எண்ணுவாங்க, அதோடு கூட விட்டுருவாங்க. ஆனால் சில என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எண்ணின பிறகு அதை செயல்படுத்த நினைப்பார்கள். அது ரொம்ப ஆபத்து. இரண்டாவது என்னதுங்க? எண்ணினார்கள். இரண்டாவது என்னதுங்க? செயலிலே இறங்கினார்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ ஊழியருக்கு எதிராக நீங்கள் எண்ணுவது ஆபத்து. ஆனால் அதற்கு எதிராக நீங்கள் செயல்பட ஆரம்பித்தால் வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஊழியக்காரனுக்கு எதிராக எழும்புகிற பொழுது அவனுடைய ரத்த பலியை உடைய கையில் நான் கேட்பேன் என்று சொல்லி என்ன சொல்றாங்க? 2 ராஜாக்கள் 9:7-8 வாசகம் பார்த்தீங்கன்னா, ஆகாபுடைய குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுடைய ஊழியக்காரனுக்கு என்னதுங்க? ஊழியக்காரனுடைய ரத்த பலியை உடையத்துல கேட்பேன். உடைய சுவற்றில் என்ன செய்கிறாங்க? இருக்கிற ஒரு நாய் கூட உடைய இல்லத்துல இருக்காது. பயமுறுத்துவதற்காக சொல்ல நினைக்காதீங்க. சத்தியத்தில் வளர்வதற்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே பார்க்கிற பொழுது அவனுடைய எண்ணங்கள் செயலாய் மாறுகிறது. இந்த செயல்கள் என்ன செய்கிறதுங்க? எதிலே வெளிப்படுகிறது என்று சொன்னால், மூன்றாவது வார்த்தைகளிலே வெளிப்படுகிறது. எதில் வெளிப்படுதுங்க? வார்த்தை இல்லையா? இந்த குடும்பத்தை நீங்க பார்க்கிற ஒரு விஷயம் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது. அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் செயலாய் மாறுகிறது. இந்த செயல்கள் வார்த்தையிலே வெளிப்படுகிறது. இன்னைக்கு நீங்க கவனித்து பாருங்கள். இந்த வார்த்தையில வெளிப்படுகிறதா? கொன்று கூட மனதாயிருந்தார்கள். வார்த்தை சொல்லுகிறது, கொன்று கூட மனதாயிருந்தார்கள். பிரியமான அந்த வார்த்தையை நான் சொல்றாங்க. அந்த வார்த்தைக்குரிய சரியான அர்த்தம், இந்த கொன்று கூட மனதாயிருந்த வார்த்தைக்கு சரியான விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா, கடும் கோபம் கொண்டு வஞ்சகம் தீர்க்க போவதாக சபதம் செய்தாள். அதான் சொல்ற வார்த்தை. இந்த வார்த்தையுடைய பொருள் நாம் படித்து பார்க்கிற பொழுது என்ன சொல்றாங்க? கடும் கோபம் கொண்டு வஞ்சகம் தீர்க்க போவதாக அவள் என்ன செய்தாங்க? சத்தியம் சபதம் செய்தாள். நம்ம ஒரு சபதத்தை பார்த்த ஒரு டைம்ல தான் கடையில் போய் அடிச்ச நம்ம சபதம் இல்லையா? இது அதை விட கடுமையான சபதம். ஏன் என்று சொன்னால், தேவனுக்கு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழுப்புகிற ஒரு செயலை நான் வாசித்து பார்க்கிற பொழுது என்ன ஆகும்? 12ஆம் அதிகாரத்திலே மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறவர் என்று சொல்றாங்க, அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறேன். என்ன சொல்லுதுங்க வேதவசனம்? வேதவசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு கர்த்தரின் சாயலை காண்கிறேன். இப்படி
நான் பேசிட்டேன், நல்ல கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, அங்கே மோசேக்கு விரோதமாய் எழும்புகிற பொழுது என் தேவனாகிய ஆண்டவர் மோசேவுக்கு ஆதரவாய் எழும்பினார், ஆதரவாய் பேசினார். மனுஷன் பேசினாலே நம்ம பயப்படுவோம், நமக்கு மேலே இருக்கிற அதிகாரி. இந்த உலகத்தை எல்லாம் அடைத்து சர்வ வல்லவர் இதராக பேச ஆரம்பித்தார் என்ன ஆகும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். பிரியமானவர்களே, வேதவசனம் சொல்கிறது, தாவீது சொல்லுகிறார், சவுலை கொல்லுவதற்கான வாய்ப்புகள் வந்த பொழுது என்ன சொல்றாங்க, வஸ்திரத்தின் துணியை அப்படி ஒரு ஓரத்தை அவரை தொட்டுவிட்டு என்ன செய்ய வரும்போது சொல்றாரு, என் ஆண்டவரால் அழிப்பதை பெற்றவரே, உமக்கு எதிராக நான் என்னுடைய கைகளை என்ன செய்யக்கூடாதுங்க, பொங்கக்கூடாது. முதலாவதாக என்னங்க, எடுத்துக்காட்டாய் வாழாதவர். இரண்டாவது என்னங்க, தேவ எச்சரிப்பை என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொள்ளாதவர். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது எதிராக எழும்பியவர்கள். மூணாவது என்னதுங்க, எதிராக எழும்பியவர்கள். எதற்காக எதிராக? தேவனுடைய ஊழியத்திற்கு எதிராக எழும்பியவர்கள். நீங்க எப்படி இருக்கிறோங்க, இந்த ஏரோதும் ஏரியாவும் தேவனுடைய ஊழியத்திற்கு எதிராக தான் எழும்பினாங்க. அதனால தான் அவங்க சொன்னாங்க, யோவான் மரித்த பிறகு இயேசுவானவர் அற்புதம் செய்த பார்க்க உடனே ஏரோது என்ன செய்தாங்க, அவரை பார்க்க அவன் ஆசையா இருந்தால் வகை தேடினாங்க. வேதம் சொல்கிறது தெரியுமா, எதற்காக? அன்பாய் அல்ல. நாம் ஒருவேளை இந்த ஊழியத்திற்காக எழும்பி இந்த யோவானை பழி வைக்கிறோம் அல்லவா, அவர் மறுபடியும் பிறந்து விட்டார் என்று சொல்லுகிறார்களே, ஒருவேளை அவர்தான் இவரோ என்று அறிந்து கொள்வதற்காக. புரியுதுங்களா? நீங்க நல்ல கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். வேதவசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 135 வசனத்தில் சொல்லுகிறது, ஊழியக்காரர் மேல் அவர் என்ன செய்கிறார்களா, அவர் பரிதாபப்படுகிறவர். நல்ல கவனமாக கவனிங்க. ஊழியக்காரர் மேல வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, அவர் பரிதாபப்படுகிறவர். வெளிப்படுத்தும் 19:2 சொல்லுகிறது, ஊழியக்காரரின் ரத்தத்திற்காக அவரிடத்தில் பழி வாங்கினேன். வேதவசனம் சொல்லுகிறது என்னதுங்க, நல்லா யோசித்து பாருங்களேன். இன்றைக்கு ஒருவேளை இந்த செய்தியை நான் பேசலாமா வேண்டாமா தள்ளிக்கொண்டே போனேன். வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, இது ஒரு ஆபத்தான ஒரு செய்தி, ஒருவேளை இது எவ்வளவு கடினமான ஒரு செய்தி, இந்த சத்தியம் வேண்டாம். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இதை பேச வேண்டும். நான் ஒருவேளை நீங்க நினைத்துக்கலாம் இதை பேசக்கூடாது என்று சொல்லி நானும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நான் தூங்கும் பொழுது 2 மணி பேசியே ஆக வேண்டும் என்கிற சூழல். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுகிற எபிரேயர் 13 வசனத்தில் பார்க்கிற பொழுது, மக்களை கண்காணிக்க மந்தையின் மேய்ப்பனாக ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த மேய்ப்பன் எந்த அளவிற்கு மந்தையை கவனித்துக் கொண்டார் என்பவர்களுக்கு தேவனிடத்தில் நாங்கள் என்ன செய்யணுங்க, நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் மந்தையாகிய நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா, தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிவது மாத்திரம்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொறுப்பு. பிரியமானவர்களே, ஒருவேளை மந்தை நிமித்தம் மேய்ப்பன் துக்கம் அடைவான் என்று சொன்னார். வேதவசனம் சொல்லுகிறது, மந்தையின் நிமித்தம் மேய்ப்பன் துக்கம் அடைவான் என்று சொன்னார். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, ஒரு நாள் நீங்கள் துக்கப்பட நேரிடும். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு இந்த குடும்பத்தில் உங்களுக்கு நான் 3 விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். ஏரோதுடைய குடும்பம் என்ன செய்யுங்க, தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தது. 2வது என்னதுங்க, துணிச்சல் அவர்களுக்குள்ளே இருந்தது. 3வது என்னதுங்க, அவர்கள் பாவத்திற்கு அவர்கள் துணை போனார்கள். இதில் 3 விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேங்க, இந்த குடும்பம் முதலாவது எடுத்துக்காட்டாய் அவர்கள் என்ன செய்யறாங்க, வாழாதவர்கள். 2வது என்னதுங்க, தேவ எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். 3வது தேவ ஊழியத்திற்கு எதிராக எழும்பியவர்கள். இன்னைக்கு நீங்கள் அதை முடிவு செய்யுங்கள். நீங்கள் எப்படி நீங்கள் செயல்பட போகிறீர்கள், நீங்கள் எப்படி நீங்கள் எழுப்பி நிற்கப் போகிறீர்கள். தேவனுடைய ஊழியத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா, தேவ எச்சரிப்பை ஏற்றுக்கொள்கிறீர்களா, தேவ ஊழியத்திற்கு ஆதரவாக இருக்க போகிறீர்களா என்பதை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய கரங்களில் ஒப்புக்கொள்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாக உணர்த்தின தெய்வக்காக நன்றி. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பரே, ஆண்டவரே. ஆமென். Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.